வெப் நியூஸ் பாருங்க, நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது வந்து காட்டு வாகை மரச்செக்கு சார். எள்ளெண்ணெய் அரைக்கிறது நம்ம. இது வந்து உடல் ஹீட்டுக்கு குறையும், உடம்பு சம்மந்தப்பட்ட வியாதிலாம், நரம்பு சம்மந்தப்பட்ட வியாதிகள்லாம் நல்லது. எத்தனை நாள் சாப்பிடணும்? ஆமாம், நம்ம அப்படியே சாப்பிட்டா கண்டிப்பாக முதல் முன்னோர்கள் சாப்பிட்டது இது. எள்ளு, கடலை, தேங்காய் நம்ம நாட்டில் விளையுது, தமிழ்நாட்டில். இது வந்து இருந்தது தான். நடுப்புற இந்த தொழில் இதுவாச்சு, இப்போ இதுவாக நல்லா வருது. பேக்கெட்டுன்னா அவங்க வந்து பதப்படுத்தி அவங்க பியூரிட்டி கிடைக்காது பேக்கெட்டில். இது வந்து நேச்சுரலாக நம்மளே அரைச்சி நேச்சுரலாக கொடுக்குறது. டேஸ்ட் உங்களுக்கு வித்தியாசம் தெரியும். என்னென்ன எண்ணெய் கொடுக்குறது? கடலை எண்ணெய், நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய், மூணும் தனித்தனி செக்கு நம்மளுது எல்லாமே. எள்ளுக்கு தனி, கடலைக்கு தனி, தேங்காய்க்கு தனி. நம்ம கடை கரெக்டாக எங்கே இருக்குது? திருவேற்காடு நகராட்சிக்கு ஆப்போசிட், அது SS பாண்டியன் பக்கத்தில். எத்தனை பேர் வராங்க கஸ்டமர்? ஒரு நாளைக்கு ஒரு 30, 40, 50 கஸ்டமர் வருவாங்க. இந்த மாதிரி எண்ணெயை சாப்பிட்டா உடலுக்கு ஆரோக்கியமாக? ஆரோக்கியம் தானே. ஆரோக்கியத்தை தான் வந்து கம்பெனிக்காரங்க வந்து இது பண்ணி விட்டாங்க. இப்போ வந்து இயற்கையாக நாங்கள் கிராம ஸ்டைலில் பண்ணுறோம். நேச்சுரலாக அரைச்சி கண்ணெதிரே எதானாலும் அரைச்சி கொடுப்போம். கண்ணெதிரே உட்காந்து 1 hour உட்காந்தானா அப்படியே அரைச்சி எத்தின்னு ஒன்றுமா அப்படியே கொடுத்துருவோம். 1 லிட்டர் எவ்வளோ ஆகுது? 1 லிட்டர் கடலை எண்ணெய் 280, நல்ல எண்ணெய் 460, கோகனட் வந்து 300. 1 லிட்டரு 100% பியூர் எண்ணெய். அப்படியே இதை தவிர வேற என்னென்னலாம் பண்ணுறது? இது ஏதோ புண்ணாக்கு வேஸ்ட்டு, மீதி சிறுதானியம் ஐட்டம் பண்ணுறோம். மலை தேன், பசு நெய் அதெல்லாம் பண்ணுறோம். இது எங்கெல்லாம் நான் டெலிவரி கொடுக்குறீங்க? டெலிவரி நம்மளுக்கு வந்து ஆர்டர் பண்ணாங்கன்னா எடுத்துன்னு கொடுப்போம். நம்மளுக்கு இங்கேயே சரியாக பண்ணும். டெய்லி அரைக்கிட்டு டெய்லியும் போய்டும் சார். மறுநாள் நம்மலாம் ரொம்ப அப்படியே டெய்லி ஒரு 50 லிட்டர் 1 லிட்டர் உற்பத்தி பண்ணுவோம். மறுநாள் போயிடும். அப்படியே டிஸ்கவுண்ட் ஏதாவது தரீங்களா? டிஸ்கவுண்ட்னா ஒரு 10 லிட்டர் வாங்கினா ஒரு 20 rupees பண்ணுவார். கேட்ரிங்லாம் சப்ளை பண்ணுறீங்களா? கேட்ரிங் யார் சார் வராங்க? என்னைக்கு கேட்ரிங் இந்த ரேட்டை பார்த்துட்டு அவன் பிஸ்னஸ் மேக்ரேட்டிங் ஹெல்த்தை பற்றி யார் சார் நினைக்கிறாங்க? லிட்டருக்கு 110 ரூபா கோல்டு வாங்கி சென்று போகிறான். ஹெல்த்துக்கு வரணும், ஜனங்க விழிப்புணர்ச்சி வரணும். நல்லதா ஆபத்தா? அது ஆபத்து தான், தெரிஞ்ச கதை தான் இது. இது வந்து பழைய காலத்தில் பிபி சுகர் எதுவும் இல்லாத காரணம் என்ன? 50 வருஷம் முன்னாடி நல்லா சாப்பிட்டாங்க. எப்போ பேக்கெட்டில் வச்சு வந்ததோ முடிஞ்சு போச்சு கதை. இப்போ பழைய மாதிரி நேச்சுரலாக பண்ணுறான். மக்கள் அந்த பேக்கெட் வர ஆரம்பிக்கிறாங்க. டாக்டர்ஸே சொல்ல ஆரம்பிச்சாச்சு. செக்கில் போய் மரச்செக்கா பார்த்து அரைக்கிறாங்களா பார்த்து வாங்காங்க. விழிப்புணர்ச்சி அதே மாதிரி புண்ணாக்கெல்லாம் இருக்குதான்னு நாங்களே சொல்லுவோம் கஸ்டமர்கிட்ட. உள்ளே போய் பாருங்க, நிறைய பேர் செக்கு போட்டு செக்கு ஓட்டுறது இல்லை, எல்லாம் வாங்கி ஊற்றி அது மாதிரிலாம் நடக்குது. இப்போ நம்ம வந்து நேச்சுரலாக எது இருந்தாலும் கண்ணெதிரே மெட்டீரியல் போட்டு ஆடியும் கொடுப்போம். அது வந்து பேராசிட், அவன் வந்து கம்பெனி கெமிக்கல் போட்டுருவாங்க. தலைக்கு தான் தேய்க்க முடியாது, சமையல் பண்ணுவோம். நம்மளது குளிச்சு சமையலும் பண்ணலாம், ஏர் ஆயில் தயார் பண்ணலாம், குக்கிங் பண்ணுறாங்கலாம். அது கொப்பரை, அந்த கொப்பரை ஃபோட்டோ எடுத்துங்க, சேலத்துல இருந்து வரும். இப்போ எண்ணெய் ஆட்டுறீங்க, ஆட்டி எண்ணெய் எடுத்துறீங்க, அதுல வர்ற கழிவுகள் மாட்டுக்கு, பசு மாட்டுக்கள்லாம் வாங்கிட்டு போவோம். இது வந்து கடலை புண்ணாக்கு, அதை பார்த்துங்க. இது வந்து கடலை புண்ணாக்கு, கடலை எண்ணெயிலேருந்து வந்து வேஸ்டேஜ். இது வந்து மாட்டுக்கு அவ்வளோ ஹெல்த் ஃபுட்டு. இது பால் கறக்கும், மாடு உடையாது, நல்ல ஆரோக்கியமாக இருக்கும். இது வந்து எள்ளு போயிடும். எனக்கு எள்ளு எண்ணெயிலேருந்து வருது. இது வந்து ஒரு 55 to 60 rupees வரைக்கும் போகும். இது வந்து 30-35 rupees. இது எள்ளு புண்ணாக்கு. இதுதான் எள்ளு எண்ணெய்ன்றல, கருப்பு பிளாக் டேல்னு சொல்லுவாங்க. அது அவங்களுக்கு தெரியும், அதெல்லாம் கேமரா செட் பண்ணிடுங்க. என்ன
இது வந்து கோகனட் கொப்பரிலேருந்து வர பூனை. தேங்காய் எண்ணெய் தனியாக நேச்சுரல், இதான் தேங்காய் எண்ணெய் சேர்க்க தனியாக. அது அதுக்கு தனி தனி. இது வந்து மீனுக்கு ஃபுட்டு, கோழி தீவனம் தயார் பண்ணுறாங்களா கம்பெனிக்கு. மீனுக்கு கோழி ஃபுட்டு அரைக்கிறது, மொக்காச்சோளம்லாம் போடும்போது இதை அரைச்சி பவுட்ரு ஆக்கி அதில் மிக்ஸ் பண்ணிவிடுவாங்க. தனியாக தேங்காய் பூனை சாப்பிட்டா ஜீரண சக்தி ஆகாது. அதனால ஃபுட்டு மாதிரி அது ஒரு ஹெல்த் ஃபுட்டு. இதில் சோளம் மொக்காச்சோளம் எல்லாம் போடும்போது ஜீவனத்துக்கு போகுது. இப்போ இந்த மிஷினில் எவ்வளோ போடுவீங்க? கெப்பாசிட்டி 10 kg, 10 கிலோலேருந்து 15 கிலோ வரைக்கும், 15, 18. அது எல்லாம் அதே மாதிரி 10லேருந்து 15. வேர்க்கடலை வரைக்கும் 5 to 20. அது கொஞ்சம் பெரிய செக்குனால வேர்க்கடலை 20. இதில் தான் வேர்க்கடலை இருக்குது. கடல் எண்ணெய் எவ்வளோ கிலோ போடுவீங்க? கிலோ வந்து 20 கிலோ சார் இதில் போடுறது. 20 கிலோ போடுறீங்க. எவ்வளோ நேரம் ஆகும்? 1.25 மணி நேரம், 1 மணி நேரம். ஒரு செக்கும் 1 மணி நேரம் தாராளமாக ஆகும். மரச்செக்குனா ஸ்லோவாக தான் போகும், எண்ணெய் ஹீட் ஆகாது. உங்களுக்கு சத்து டேஸ்ட் நல்லா இருக்கும். திக்னஸ் காட்டும் எண்ணெய், கொழுப்பு நல்லா இருக்கும். இது கடலை எண்ணெய் சார். இப்போ இந்த மரச்செக்கில் ஆன எண்ணெயிலேருந்து எடுக்குது. நேற்று எண்ணெய் இது, இன்னைக்கு மறுநாள் தெளிஞ்சிடும். தெளிவாக வந்து சேல்ஸுக்கு போகும். சமையலுக்கு யூஸ் பண்ணுறது இது. அப்போலாம் வேறு எல்லாமே தாளிப்பு எல்லாத்துக்குமே பண்ணிக்கலாம். இது கடலை எண்ணெய் கெமிக்கல்லாம் நேச்சுரல், அப்படியே ஆடி அப்படியே கொடுக்குறது தான். நேச்சுரல்ன்றது அதுவே தெளிஞ்சிடும் ஆட்டோமேட்டிக்காக. இது நல்ல எண்ணெய். உடல் சூட்டுக்கு, காரக்குழம்பு, வறுத்த குழம்புக்கெல்லாம் பண்ணுவாங்க சார். இதுவும் சமையலுக்கு ஃபுல்லாமே பண்ணலாம். சில பேர் வெரைட்டி 460னால கொஞ்சம் ஒரு லிட்டர் வாங்கி வச்சுப்பாங்க. அது 3 லிட்டர்னா அது ஒரு லிட்டர் இருக்கணும் வீட்டுக்கு. காரக்குழம்பு, மீன் வறுவலுக்கு அதெல்லாம் ஹீட்டுக்கு வரும். தலைக்கு தேய்ச்சி மந்த்லி குடிக்கலாம், ஹீட்டுக்கு வரையும். ஆனால் ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுட்டு சீக்காத்தூள் போட்டு தான் குளிக்கணும். நல்லா உடம்பு ஊற வச்சுட்டு உடம்பு ஃபுல்லாக தேய்ச்சிட்டு ஹீட்டுக்கு வரையும். ஷாம்பு போட சீக்காத்தூள், மீரா சீக்காத்தூள், இல்லை வீட்டில் அரைச்ச சீக்காத்தூள் இருந்தாலும் ஓகே. அப்போ தான் அந்த ஹெல்த்து உங்களுக்கு தெரியாது. இது கோகனட் சார், தேங்காய் எண்ணெய் குக்கிங். இதுவும் சமையல் பண்ணலாம். நம்ம நேச்சுரல் இது. இந்த கொப்பரிலேருந்து தான் ஆறுறது காட்டிடுறதுங்க. அது எடுத்துங்க. இது 300 சார். கோகனட்டு கொப்பரிலேருந்து பண்ணுறது இது. இதுலேருந்து தான் எடுக்கிறது. இது குக்கிங் பண்ணலாம், சமையலுக்கு தலைக்கும் தேய்ச்சிக்கலாம். நேச்சுரல் இப்படி 100%. இது வந்து நம்மளுக்கு ஒரு 5 நாள் காய வச்சு எங்களுக்கு மூட்டையாக தான் வரும். நாங்களாம் தேங்காய் வச்சு காய வைக்க மாட்டோம். சேலத்துலேருந்து நேச்சுரலாக வரும். கிராமத்துலேருந்து பண்ணி மூட்டையாக போட்டுருவோம். இங்கே வந்து நாங்கள் அரைக்கிறது தான் வேலை. இங்கே சிட்டியில் எங்கே சார் நாங்கள் வச்சு எடுக்கிறது? பைசா கொடுத்தா 10 ரூபாய் அதிகம், கடையை தேடி சரக்கு வந்து நம்மளுக்கு அரைச்சி கொடுக்குற வேலை தான் நம்மளுக்கு. நல்லா இருக்கு எண்ணெய் டேஸ்ட். நல்லது. வாகை மரச்செக்கு எண்ணெய் நேச்சுரலாக பண்ணுற மெட்டீரியல் எதா இருந்தாலும் அதுவும் நீங்கள் ஆட் பண்ணிங்க போடும்போது கண் எதிரே வந்து அரைச்சி கொடுத்தோம், அரைச்சி கொடுப்போம் நாங்கள். இது வரைக்கும் என்ன ஐட்டம் எக்ஸ்பிளைன் பண்ணாரு. இப்போ வீட்டில் வேற என்னென்ன ஐட்டம் பண்றாங்கன்னு சொல்றேன். இது பேரு தாளிப்பு வடகம். தாளிப்பு வடகம் இது வந்து முருங்கைக்கீரை, குழம்பு, தாளிக்கிறது என்னென்ன தாளிக்கிறீங்களோ அது எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணலாம். தாளிப்பு வடகம்னு சொல்லுவாங்க. அது நிறைய பேருக்கு தெரியும். அப்புறம் பார்த்தீங்கன்னா இது லட் ஐட்டம்ஸ். இதுல பல ஐட்டம்ஸ் இருக்கு. எல்லாமே வந்து வீட்டில் செய்யறது தான். நம்ம பலதானியம், சிகப்பரிசி, மாப்பிள்ளை சம்பா, திணை, பாசிப்பயிறு, கருப்பு உளுந்து, கருப்பு கவுனி அரிசி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பெருங்காயம் பண்றோம் நாங்க. பெருங்காயத்துல கட்டி பெருங்காயம் இருக்கு, தூள் பெருங்காயமும் இருக்கு. போட்டல் இது வந்து 2 வழியா யூஸ் பண்ணலாம். கடுகு எண்ணெய் ஊற்றி யூஸ் பண்ணலாம், இல்லைன்னா வந்து தேங்காய் எண்ணெய் ஊற்றி யூஸ் பண்ணலாம். இது யூஸ் பண்ணா என்ன ஆகும்? தலை வந்து நம்ம உடம்புல இருக்க ஈட்டை குறைக்கும். தேங்காய் எண்ணெய் ஊற்றி யூஸ் பண்ணீங்கன்னா நம்ம உடம்புல இருக்க ஈட்டை ஃபுல்லாக குறைக்கும். கடுகு எண்ணெய் ஊற்றி யூஸ் பண்ணீங்கன்னா முதுகு, கை கால் மூட்டு வலி, அந்த வலிக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம். 2 விதமா யூஸ் பண்ணலாம். 50 ரூபாய் ஒரு பாட்டில். ஒரு பாட்டிலை வந்து ஒரு 3 மாசம் இல்லை 4 மாசம் யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் பாட்டில் மாத்திக்கணும். தேங்காய் எண்ணெய் ஊற்றி ஊற வச்சிடணும். ஆமா, ஒரு 2 நாள் ஊற வச்சுட்டு 3ஆவது நாள்ல இருந்து எடுக்கணும், தேய்க்கணும். யூஸ் பண்ணீங்கன்னா அப்படியே ஊத்திட்டே இருக்கும். முடி எல்லாம் கருப்பாகுமா? அதெல்லாம் ஒண்ணு. முடி கருப்பாகுமா? முடி கருப்பாகும். அப்புறம் பார்த்தீங்கன்னா பொடி யூஸ் பண்றோம் நாங்க. கருப்பு உளுந்து பொடி வீட்டில் அரைக்கிறது நம்ம. இது 50 ரூபா. ஆமா, இதெல்லாம் 100 கிராம் இது. அப்புறம் தனியா தூள், கரம் மசாலா பேரு. இது எதுக்கு யூஸ் பண்ணுறோம்? இது வந்து மசாலா, இந்த நான்வெஜ் இதெல்லாம் போடணும், அதுக்கு யூஸ் பண்ணலாம். இது பருப்பு பொடி, சாப்பாடுக்கு போடுறது.
இது சோப் ஐட்டம்ஸ் இருக்கு நம்ம கிட்ட ஒரு 6-7 வெரைட்டிஸ். இது என்னன்னா இது ரோஜா இதழ் ஆரஞ்சு தோல், அதுக்கப்புறம் குப்பைமேனி துளசி. இது யூஸ் பண்றதுனால என்ன மாதிரி இது வந்து நேச்சுரலா ரெடி பண்றது. ஒன்னொன்னுக்கு ஒரு ஐட்டம் இருக்கு. குப்பைமேனி துளசி போட்டீங்கன்னா நம்ம உடம்புல இருக்க வந்து இதெல்லாம் இது அந்த சொறி இது புண்ணு கிண்ணு அந்த மாதிரி ஐட்டம் எதுவுமே போகாது. இது சார்கோல் போட்டீங்கன்னா இது கறி. இது யூஸ் பண்ணீங்கன்னா உடம்பு வந்து கருப்பா இருக்கிறதுல இருந்து வெண்மை தோல் வந்துடும். கருப்பா இருக்கவங்க வெள்ளையாயிடுவாங்க. ஆமா, வெண்மையான தோல் கிடைக்கும். இதெல்லாம் எதுக்கு? இதெல்லாம் வந்து இந்த தேங்காய் எண்ணெய் காசுவாங்க, அதுக்காக வாங்கிட்டு போவாங்க. தேங்காய் எண்ணெய் காசும் போது அதுல கூட போட்டு காசுறதுக்காக வாங்கிட்டு போவாங்க. இப்ப நீங்க பாக்குறது மஞ்சத்தூள், வீட்டுல அரைக்கிறது மஞ்சத்தூள், விரலி மஞ்சத்தூள். இது சமையலுக்கு. இது இல்லாம கஸ்தூரி மஞ்சளும் இருக்கு நம்ம கிட்ட. இது எவ்வளவு ஆகுதுன்னா? இது வந்து கிலோ வந்து 350, 100 கிராம் வந்து 35 ரூபாய். 100ல இருந்து தருவோம் நாங்க. மிளகாத்தூள், இதுவும் நம்ம வீட்டுல அரைக்கிறதா. இது 145 கிலோ 450. இது என்னது? மிளகாத்தூள், தனியா மிளகா போட்டு அரைக்கிறது. இது 145 ரூபாய் கிலோ 450. இதுக்கு இதெல்லாம் போக நம்ம கிட்ட சாமிக்கு ஏத்துற எண்ணெய்ங்க இருக்கு. விளக்கேத்துற எண்ணெய்ங்க, தீப நல்லெண்ணெய், இழுப்பெண்ணெய், ஆமணக்கு எண்ணெய். பஞ்சு தீப எண்ணெய் பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட ஆமணக்கு எண்ணெய், இழுப்பு எண்ணெய், தேங்காய் எண்ணெய், நெய், தீப எண்ணெய் கலந்து நம்ம தான் இங்க ரெடி பண்ணி தரோம். இவ்வளவு நேரம் நம்ம கடையில இருக்க பொருள்லாம் பார்த்தோம். நம்ம கடையில இருக்க பொருள் எல்லாமே ஆரோக்கியமான பொருள், இயற்கையான பொருள். ஸோ ஒரு கடைக்கு வந்தீங்கன்னா எல்லா ஆரோக்கியமான பொருளும் இயற்கையான பொருளை சாப்பிட்டு நம்ம வளமா வாழலாம். டோர் டெலிவரியும் தரப்படும். நாங்கள் இப்போதைக்கு டோர் டெலிவரி பார்த்தீங்கன்னா நங்கநல்லூர் தரோம், நங்கநல்லூர் தரோம், அண்ணா நகர் தரோம், சைதாப்பேட்டில் தரோம், இது டிப்ளிகேனில் தராங்க, எல்லாத்துலேயும் தராங்க. உங்களுக்கும் டோர் டெலிவரி வேணும்னாலும் அப்ளிகபிள் ஆகும். இந்த கடை பேர் வந்து லிங்கேஸ்வரர் பியூர் ஆயில்னு சொல்லுவாங்க. திருவேற்காடுல நகராட்சிக்கும் அன்னை மகாலுக்கு நடுப்புற இருக்கும். இல்லை, ஃபோன் நம்பர் வந்து 8939869199, 97899896669.
வெப் நியூஸ் பாருங்க, நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.